நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் கொடுப்பதற்கு கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த செய்தியிலும் நானும் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கப் போகிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடியும் மகிழ்ச்சியை தேடியும் நான் எங்கெங்கோ அலைவதுண்டு. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவானவர் தரக்கூடிய மகிழ்ச்சியானது நம்முடைய மனதிற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். கடந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நானும் நினைவு கூற விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 2026 ஆண்டிலும் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும், உங்களுடைய ஒவ்வொரு தனி ஜெபத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இல்லத்திலும் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய மனது எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வது தான் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வது அல்லாமல் வேறொரு நன்மை மனிதனுக்கு உண்டாயிருக்கவில்லை என்று பிரசங்கி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது ஒவ்வொரு முறையும் சரி, பயப்படாதே 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 என்று சொன்னார். பிதாவானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக நம்முடைய முன்னோர்களுக்கு முன்பதாக தோன்றி அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, ஆபிரகாமே பயப்படாதே, யாக்கோபை பயப்படாதே, ஈசாக்கே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் பயம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான வினை எதிர்வினையாக எப்படி இருக்கும் என்பது நாம் அறிய மாட்டோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவானவரும் சரி, பிதாவானவரும் சரி, தன்னுடைய ஜெபத்திலும் சரி, அவருடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடும் போதும் சரி, பயப்படாதே, உங்களுடைய மனதில் பயம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டாம் என்பதை குறித்து நம்முடைய தேவனானவர் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறார். இன்றும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை தரப்போகிறார். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய மனதானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்க போகிறது. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நிமித்தம், உங்களுடைய மகிழ்ச்சி நிமித்தம் உங்களுடைய வீடும் சரி, உங்களை சுற்றி இருப்பவரும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று. யாராவது ஒரு மனிதரை நாம் பார்த்தாலும் சரி, யாராவது ஒரு மனிதரை நாம் திடீரென்று சந்தித்தாலும் சரி, அவருடைய முகத்தை பார்த்து நாம் அவருடைய மனது எவ்வளவாக மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய மனது எவ்வளவாக வேதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. ஒருவரை பார்த்தவுடனே, என்னப்பா உன்னுடைய முகம் இவ்வளவு வாடி போயிருக்கிறது, என்னப்பா உன்னுடைய முகம் இவ்வளவு சந்தோஷமாக பூரித்து போயிருக்கிறது, எப்படியெல்லாம் நாம் சொல்வதுண்டு. அதற்கு காரணம் அவருடைய முகம். நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய முகம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான்
நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருந்த மனிதனை பார்த்து சொன்ன காரியம், அவன் கொலை செய்த உடனே சொன்ன காரியம், உன்னுடைய முகநாடி வேறுபட்டது. உன்னுடைய முகம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய முகமாக அது இருக்கவில்லை, அது மாறுபட்டு காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய மகிழ்ச்சியினால் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை நான் இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கப் போகிறேன். கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் ஆளப்போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவன் இன்று என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறார், ஒரு மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். இந்நாள் வரைக்கும் நான் பட்ட துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லா காரியங்களும் என்னை விட்டு அகன்று விட்டு மகிழ்ச்சி மாத்திரம், சமாதானம் மாத்திரம், நிம்மதி மாத்திரம் என்னுடைய இருதயத்தில் ஆளப்போகிறது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் இன்று ஒரு நித்திய மகிழ்ச்சியை, நித்திய மன மகிழ்ச்சியை உங்களுடைய மனதில் வைக்கப் போகிறார். இந்த மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை ஒரு சில காரியங்களில் வரக்கூடிய நாட்களிலும் நாமும் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனதிலும் மன மகிழ்ச்சி காணப்பட வேண்டும் என்றால் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நாமும் சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவினிடத்தில் இந்த 122 சங்கீதத்தில் 1 வசனத்துக்கு மேலே ஒரு பகுதி எழுதியிருக்கிறது, வாசித்து பாருங்க. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆலயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான். அவன் அரண்மனையில் வசித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அநேக 1000 வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு, போர் சேவகர்கள் உண்டு. அவன் சொன்ன உடனே செய்வதற்கு அநேக ஆட்கள் அவனுக்கு உண்டு. மிகப்பெரிய செல்வாக்கினால் நிறைந்த ஒரு மனிதன். அவனுடைய செல்வாக்கி நிமித்தம் அவனுடைய மகனாகிய சாலமோன் வேறு நாடுகளிலிருந்து தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்களை கடல் வழியாக கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாவீது ராஜா சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆலயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த தாவீது ராஜா சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் இருக்கிறது. நாம் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம், எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நாம் தங்கியிருப்பதை நாம் விரும்புகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக நாம் படையெடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவு காணப்படுகிறது, மன மகிழ்ச்சி குறைவாக காணப்படுகிறது என்றால் நாம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்கி இருக்கிறவர்களாக இருப்போம். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் ஒழுங்காக செல்லவில்லை என்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் இருக்காது. அவன் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான். அவனுக்கு செய்யக்கூடிய வேலைகள் ஏராளமான வேலைகள் இருந்திருக்கும். அவன் ஒரு நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா. அந்த ராஜாவுக்கு அவனுடைய முறைமையின்படி வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகக்கூடிய நேரம் இது.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகக்கூடிய நேரம் இது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நாம் செல்லும்போது வேறு விதமான உலக பிரகாரமான காரியங்கள் எதையும் நாம் சிந்திக்கப் போவதில்லை. யாரும் அங்கே வந்து நம்மை தொந்தரவு செய்வதில்லை. யாரும் வந்து இந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று யாரும் நம்மை நெருக்குவதில்லை. ஒரு சாதாரணமாக மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவன் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தவன். அவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், எவ்வளவு வேலைகள் இருக்கும், அவ்வளவு வேலைகள் நிமித்தமும் அவனுக்கு வந்து சொன்ன உடனே அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதம் 27:4 தாவீது சொல்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் விரும்புகிறேன். சங்கீதம் 18:6 அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவன் எவ்வளவு மனவேதனையோடு அவன் சொல்லக்கூடிய காரியம். சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய குரலை, நம்முடைய அபய சத்தத்தை நாம் எவ்வாறாக அபயமிடுகிறோம், எவ்வாறாக வேதனைக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து நம்முடைய எல்லா துன்பத்தையும் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவன் சொல்லக்கூடிய காரியம், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏற்றிற்று. சங்கீதம் 36:8 சொல்லுகிறான், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நாங்கள் திருப்தி அடைவார்கள். நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறோம். நாம் திருப்தி, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் திருப்தியாக இருக்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வது நிமித்தம் நாம் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக துன்பங்கள், போராட்டங்கள், துயரங்கள் எது வந்தாலும் சரி, கர்த்தாவே நான் உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறேன் அப்பா, நான் உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறேன் அப்பா, நான் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தாரும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் சங்கீதம் 122:9 சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மை காணப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நன்மை இல்லாமல் இருக்குமேயானால் இந்த வருடத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பொருத்தனையோடு ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, இந்த வருடத்திலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரப்பா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரப்பா. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஆலயத்திற்கு வருகிறேன் அப்பா. உம்முடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது. உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் திருப்தி அடைய நீர் கிருபை கொடும். உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்திக்க கிருபை கொடும். உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் எங்களுக்கு நன்மை உண்டாக கிருபை செய்யும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான பேரின்பம் உண்டாகும்.
மகிழ்ச்சியினால் நம்முடைய இருதயம் குடிக்கொள்ளும். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக இழப்புகளாக இருந்தாலும் சரி, துயரங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நிமித்தம் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். என கண்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மை இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். வேறு யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை இந்நாள் வரைக்கும் எடுக்காதபடிக்கு அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய காரியம், என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ சுகித்திரு, நீ வாழ்ந்திரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின கடைசி நிருபத்தில் சொல்லக்கூடிய காரியம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். நாம் சுகமாயிருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக நம்முடைய கால்கள் ஓட வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு சிறு நேரமாக ஒதுக்கி கொண்டு தேவனை நோக்கி நீங்கள் செல்லும்போது, தேவனை நோக்கி நீங்கள் விரைவாக செல்லும்போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை தேவன் தாமே நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஒரு விஷயம், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்காக, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற இந்த புதிய மன மகிழ்ச்சிக்காக, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற இந்த மகிழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். உண்மையான நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கண்களை மூடி தேவனை நோக்கி நீங்கள் இப்பொழுது விண்ணப்பம் செய்யும் போது, இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியான வாக்குத்தத்தமானது உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய இல்லத்திலும், உங்களுடைய சமுதாயத்திலும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இது பலிக்கும் என்பது தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. என கண்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எந்த ஆத்மாவையும் ஊடுருவி செல்லும். என கண்பானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனமானது, இந்த வாக்குத்தத்தமானது, இந்த வாக்குத்தத்த வசனமானது, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலில் அவர் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ மனிதனிடத்தில் மனமகிழ்ச்சியை தேடி சென்றாலும் சரி, வேறு விதமான காரியங்கள் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக நீ வைத்திருந்தாலும் சரி, அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது. கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்யும் போது, கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது, உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய ஒரு ஆண்டையும் தந்த தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய வேலையும், நாங்கள் இருக்கக்கூடிய இடம், எங்களுடைய மனது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்களும் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இப்பொழுதும் உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் உம்மை நோக்கி, கர்த்தாவே, என்னுடைய மனதில் மன மகிழ்ச்சி காணப்படவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் சமாதான குறைச்சல் காணப்படுகிறது, என் வாழ்க்கை நிம்மதியற்று காணப்படுகிறது என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி உண்மையோடு இப்பொழுது விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மன மகிழ்ச்சியை கொடும், அவர்களை ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்த வசனம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய பேர பிள்ளைகள் வாழ்க்கையில், அவருடைய குடும்பங்களில் வாழ்க்கையில்
தங்கி தாபரிக்க நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களே ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த வார்த்தையை சொல்லி, சங்கீதம் 37:4 இந்த வசனத்தை சொல்லி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தாவே நான் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் எனக்கு நிறைவேற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களும் ஜெப குறிப்புகளை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள், என்ன காரியத்திற்காக ஜெபம் செய்ய வேண்டும், என்ன காரியத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கும் போது நாங்கள் ஜெபித்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திரும்ப பதில் அனுப்புவதற்கு கர்த்தர் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவாராக. உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் சரி, ஜெப ஆலோசனை இருந்தாலும் சரி, எங்களையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஊழியத்தையும் தொடர்பு கொண்டு நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய ஆலோசனையின்படியும் தேவனுடைய கரத்தின்படியும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.